கண்ணாமூச்சி. ஒரு சமயம் நிகழ்ந்த விஷயம். இறைவன் குழந்தைகளுடன் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். இறைவன் அவர்களை ஒவ்வொரு முறை கண்டுபிடிக்கும் போதும் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுற்று, தாங்கள் கண்களை திறந்தவாறு இருந்தீர்களா அல்லது மூடியவாறே ரகசியமாக பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் பாறைகள், மரங்கள் மற்றும் புதர்களுக்கு பின்னால் அசையாமல் இருந்தனர். ஆனாலும் இறைவன் அவர்களை உடனே கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து விட்டேன் என்று அன்பு மற்றும் ஒளி நிரம்பிய குரல் வந்தது. குழந்தைகள் சந்தோஷமாக கத்தியவாறு எழுப்பிய ஒலி தொலைவிலும் பரவியது. மீண்டும் ஒரு நாள், இது சரியே இல்லை என்று ஒரு குழந்தை கூறியது. நாங்கள் எவ்வளவு சரியாக ஒளிந்து கொண்டாலும் தாங்கள் எங்களை உடனே கண்டுபிடித்து விடுகிறீர்கள். அதனால் விளையாட்டும் விரைவில் முடிவுக்கு வந்து விடுகிறது. ஆமாம் ஆமாம் என்று குழந்தைகள் கூறினர். இவ்வாறாக நாம் விளையாடலாம். தாங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள், நாங்கள் தேடுகிறோம். அதற்கு இறைவன் பணிவோடு கூறினார், நல்லது, நான் சுலபமான ஏதாவது ஒரு இடத்தில் ஒளிந்து கொள்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் அந்த இடத்தை தேட முயற்சி செய்ய மாட்டீர்கள். கைகளால் கண்களை மூடிக்கொண்டு ரகசியமாக பார்க்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்தார்கள். எண்ண ஆரம்பித்தார்கள். குரல் கொடுத்தார்கள். தாங்கள் ஒளிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் இதோ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் நாலாபுறமும் தேடினர். மேலும் கீழும் பார்த்தனர். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. தேடுவதென்றால் எந்த பக்கம் தேடுவது? பெரிய மலையின் மீது ஏறி ஆகாயத்தை நோக்கி பார்த்தனர். இப்படிப்பட்ட பரந்த உயர்ந்த ஆகாயத்தில் இறைவன் ஒளிந்து கொள்ள இடம் செய்துள்ளாரா? காடு முழுவதையும் அலசினர். மரம் மரமாக தேடினர். என்ன சலசலப்பான ஒலி? இறைவனின் குரலா என்ன? இறைவன் இலைகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறாரா? எல்லோரும் ஒருவருக்கு ஒருவரது கைகளை பிடித்து கொண்டு தைரியத்தை வரவழைத்தவாறு பூமிக்கு அடியில் சென்றனர். லாந்தர் விளக்கு ஒளியில் ஒரு முடிவற்ற இருட்டான குகை தெரிந்தது. காற்றின் உதவியுடன் பயணித்து நம்பிக்கையுடன் கைகளை கட்டியவாறு இறைவன் தொலைவில் உள்ள ஏதாவது ஒரு கரையில் கிடைக்கக்கூடும் என்று சென்றனர். பாலைவனத்தை கூட கடந்து சென்றனர். எந்த துப்பும் கிடைக்கவில்லை. காலணிகளில் கூட ஓட்டை ஏற்பட்டது. ஆனால் கண்களில் தென்பட்டது மணல் துகள்கள் மட்டுமே. இறைவனை தேடும் பாதை நீண்டதும் முடிவற்றதுமாக இருந்தது. அடுத்த திருப்பத்திற்கு முன்னால் இறைவன் கிடைத்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையில் முன்னேறிக் கொண்டிருந்தனர். குழந்தைகள் தனித்து விடப்பட்டு உயர்ந்த நண்பரின் நினைவில் தம்மை மறந்தனர். மனம் நம்பிக்கை இழந்து முற்றிலும் சோர்வடைந்து ஒரு கேள்வி அவர்களை வாட்டியது. இந்த விளையாட்டிற்கு ஒரு முடிவு என்பது எப்பொழுதாவது உண்டா? தோற்றுவிட்டோம், நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று அனைத்து குழந்தைகளும் கத்தியவாறு அழ ஆரம்பித்தார்கள். அருள் புரிவாய் இறைவா, தாங்கள் எங்கே ஒளிந்து கொள்ள இடத்தை உருவாக்கியுள்ளீர்கள் என்பதை எங்களுக்கு தெரிவியுங்கள். இனிமையான தெளிவான மணியோசையைப் போல் அருள் நிறைந்த குரல் ஒன்று கேட்டது. ஓடாதீர்கள், அசையாமல் இருந்து இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் அருகாமையிலும் அருகாமையில் இருக்கிறேன். நெருக்கமாகவும் இல்லை, தொலைவிலும் இல்லை. நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். குழந்தைகள் அசையாமல் அப்படியே நின்று விட்டனர். கேட்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் இறைவன் இருக்க முடியும் என்று
ஒருபோதும் நினைத்ததே இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் வியப்பில் ஆழ்ந்தது. என்ன, எனக்குள்ளேயா? இது சாத்தியமா? எனக்குள்ளே இறைவன் இருக்கிறார் என்றால் நான் யார்? பின்பு மெதுவாக விஷயம் புரிந்தது. ஆனந்தத்தின் அலை திரண்டு எழும்பியது. இப்போது அவர்களுக்கு தங்களுக்குள்ளே உள்ள அந்த ஆழமான ரகசியத்தின் உண்மை புரிந்தது. பின்பு இப்போது ஒருவர் மற்றொருவரை பார்க்கும்போது புரிந்த விஷயம் யாதெனில், இறைவன் என்னவோ அன்புதான். உங்களுக்குள்ளேயும் உள்ளார், எனக்குள்ளேயும் உள்ளார். இறைவன் என்னவோ அன்புதான். உங்களுக்குள்ளேயும் உள்ளார், எனக்குள்ளேயும் உள்ளார்.